வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. இதுக்கு மேல அந்த ராகுல் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அந்த ராஸ்கல் அவனா நெருப்பை எடுத்து அவன் தன்னோட தலையிலே வச்சுக்கிறான். எங்க டிபார்ட்மெண்ட் ஆளையே கொலை பண்ணிருக்கான். இதுக்கு மேல அவனால யாருமே சாக மாட்டாங்க. அவன் தான் சாக போறான். ஆமா மேடம், அவன மாதிரி மிருகம்லாம் உயிரோடவே இருக்க கூடாது. கொன்றுங்க அவனை. கண்டிப்பா அனிதா, கண்டிப்பா அது நடக்கும். அவன் மட்டும் இல்ல, அந்த விக்ரமுக்கும் அதேதான் நிலைமை. இத்தனை வருஷமா என்ன டார்ச்சர் பண்ண அந்த விக்ரம் இப்போ கதிர் வாழ்க்கையில இல்லாத விஷயத்தெல்லாம் பண்ணிருக்கான். அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். விக்ரம் மேல நம்ம தான் கோவமா இருக்கோம் ருத்ரா. ஆனா காவியா, அவங்க அம்மா, ஏன் அம்மா எல்லாருமே அவனை தான் நம்பிட்டு இருக்காங்க. எவ்வளவு நாளைக்கு தான் நம்புவாங்க? அவரோட ஒரிஜினாலிட்டி தெரியற வரைக்கும் தானே. காவியா உங்களை விட என்னை விட ரொம்ப கிளவர். ஒரு நாள் உண்மையை அவளே தெரிஞ்சுப்பா. தெரிஞ்சுக்கிட்டு அந்த விக்ரம நம்புறதை விட்டுட்டு உங்ககிட்ட ஓடி வந்து சரண்டர் ஆவா பாருங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவ புரிஞ்சுக்கிற நிலைமையில இருந்தாலும் அவளை சுத்தி இருக்கிறவங்க அவளை புரிய விடாம பாத்துக்கிறாங்க ருத்ரா. அதெல்லாம் சரியா போயிடும் கதிர். நேத்து வரைக்கும் ஆராதனை என் கையிலே இல்ல. இப்ப என் மக என் கையில வந்து சேரலையா? அதே மாதிரிதான் காவியா உங்க மனைவியா உங்ககிட்ட வந்து சேருவா. அதுக்கப்புறம் சித்தி சித்தப்பாக்கு தானாவே உண்மை என்னன்னு தெரியும். உங்க சித்தி சித்தப்பா ரெண்டு பேரும் உண்மையை புரிஞ்சுக்குவாங்க. ஆனா உங்களை புரிஞ்சுக்குவாங்கன்னு நம்புறீங்களா? கண்டிப்பா கதிர், கண்டிப்பா என்ன புரிஞ்சுக்குவாங்க. நான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுதான் என்னோட வேலையே. நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் என் சித்தியும் சித்தப்பாவும் தான். அவங்க இல்லனா நானும் இல்ல. அதனால எல்லா வகையிலுமே எனக்கு அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியம். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.